அது நீங்க சொல்றீங்கல்ல விமர்சனம் அவ்வளவுதான். அது விமர்சனத்தை விமர்சனமா பாக்குறேன். நான் விமர்சனத்துக்கு அதெல்லாம் பொருள்படுத்துற ஆள் இல்ல. விமர்சனத்தை எப்படி செய்வேன்? எல்லாத்தையும் அது மட்டும் தான் சொல்றாரு அவரு. நாம் தமிழ் கட்சி தாக்கணும்னு அதை பத்தி அவங்க எப்பவுமே அப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்றாரு. அவர் தாக்குறாரு, ஆனா எங்களுக்கு யாருக்கும் வலிக்கல. அது என் மகன் என்னைய கிச்சு காட்டுற மாதிரி தான் இருக்குது. அதனால நான் என் பிள்ளைகளுக்கு சொல்லியிருக்கிறது, எங்க அண்ணனை புகழ்ந்து விடுங்க, கடைசி காலத்துல அவரை மகிழ்ச்சியா வாழ விடுங்கன்னு. புரியுதா உங்களுக்கு? அது என் தம்பிக்கிட்டையாவது அவர் பாதுகாப்பா நல்லா மகிழ்ச்சியா பெருமையா இருக்கணும். அதனால நாங்க அவரை புகழுவோம். ஏன்னா ஒரு பேராற்றல் கொண்டவர், நல்ல இலக்கிய சொற்பொழிவாளர், நல்ல கதாகலட்சேபம் கூட நடத்தக்கூடிய ஆற்றல் கொண்டவர். அவருடைய பேச்செல்லாம் நாங்க கேட்டு ரசித்து வளர்ந்த பிள்ளைகள். அதனால நாங்க அத சரியில்லை. இந்த மரம் நிறைய காலங்கள் எனக்கு பழம் கொடுத்துருக்கு, சாப்பிட்டுருக்கேன், பசியாரி இருக்கேன், இனிச்சிருக்கு. இப்ப அந்த மரம் காய்க்கிறத நிறுத்திருச்சுங்கிறதுக்காக கல்லெடுத்து தெரிய முடியாது. அது இருந்துட்டு போது, நிழலாவது இருக்கும், பறவைகளாவது கூடு கட்டும், வாழும். அதனால அதை விட்டுருவோம். வேற